தொழில் செய்பவர்கள் கோமதி சக்கரத்தை எவ்வாறெல்லாம் பயன்படுத்தலாம் சார்? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். வீடு கட்ட நினைப்பவர்கள் கோமதி சக்கரத்தை எவ்வாறு பயன்படுத்தணும் சார்? வணக்கம் சார். வணக்கம்மா. தொழில் செய்பவர்கள் கோமதி சக்கரத்தை எவ்வாறெல்லாம் பயன்படுத்தலாம் சார்? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். 11 கோமதி சக்கரத்தை எடுத்துக்கொண்டு ஒரு சிகப்பு நிற பட்டு துணியில் அந்த கோமதி சக்கரத்தை வைத்து அதை மேலே ஒரு முடிச்சு போட்டுட்டு அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்கள் வீடு அல்லது தொழில் செய்யும் இடம் அந்த இடத்துல அந்த பில்டிங்கை 3 முறை சுற்றி உங்கள் தலையை 3 வாட்டி இப்படி சுற்றிட்டு உங்கள் வீட்டில் அருகில் உள்ள நீர்நிலைகள் அல்லது கிணறு அல்லது இப்போ சென்னையாக இருந்ததுன்னா உங்களுக்கு மெரினா பீச் இருக்குது, அந்த இடத்துல கொண்டு போய் அந்த 11 கோமதி சக்கரம் கட்டி அந்த சிகப்பு துணியோடு போட்டு விடுங்கள். இந்த மாதிரி செய்யும்போது உங்கள் தொழில் மிக சிறப்பாக நடக்கும். வீடு கட்ட நினைப்பவர்கள் கோமதி சக்கரத்தை எவ்வாறு பயன்படுத்தணும் சார்? இது பார்த்திங்கன்னா 11 கோமதி சக்கரம் எடுத்துக்கொண்டு நவரத்ன கல் பார்த்திங்கன்னா 9 நவரத்ன கல் உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய ஜுவல்லரி ஷாப்பில் கிடைக்கும், நகை கடையில். அதை எடுத்துக்கொண்டு ஒரு மீடியம் சைஸ் வலம்புரி சங்கு, அதாவது 4 இன்ச்சு வலம்புரி சங்கு போதும். இந்த 3 பொருட்களையும் வீட்டில் நீங்கள் அஸ்திவாரம் போடுறீங்க இல்லையா, அப்போ சவுத் ஈஸ்ட் கார்னர், அதாவது தென்கிழக்கு மூலையில் பள்ளம் தோண்டுவாங்க, அந்த பள்ளத்தில் வைக்க வேண்டும். அதே மாதிரி வீடு ஒருவேளை அஸ்திவாரம் போட்டு முடிச்சிட்டிங்க, அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ள சவுத் ஈஸ்ட் கார்னர் தென்கிழக்கு மூலையில் அந்த டைல்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த 3 பொருட்களையும் வைத்து விட்டு அதன் மீது நான் அந்த டைல்ஸை போடணும். அப்படியே முடியல அப்படின்னா உங்கள் வீட்டில் வாசக்கால் வைப்பீங்க இல்லையா, ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ், அந்த வாசற்காலுக்கு கீழே ஒரு சிறிய அளவில் பள்ளம் தோண்டி அதில் 11 கோமதி சக்கரம், 9 நவரத்ன கல் ப்ளஸ் ஒரு மீடியம் சைஸ் வலம்புரி சங்கு 3ஐயும் வைத்து விட்டு அதன் மீது வாசற்கால் வையுங்கள். இப்படி நீங்கள் செய்யும்போது நீங்கள் வீடு கட்டுற அந்த விஷயம் மிக விரைவாக நடக்கும். கூடிய சீக்கிரத்தில் பார்த்திங்கன்னா கிரகப்பிரவேசம் பண்ணி அந்த வீட்டில் போகக்கூடிய ஒரு நல்ல நிலைமை ஏற்படும்.